சரி அப்படின்னு அந்த ஒரு பார்வையை பார்த்தாரா நயனண்ணா தீட்சையில். போன ஜென்மத்தில் எந்த தொண்டனை பாதியில் தவிக்க விட்டாரோ இதே தொண்டன் தான் 1000வது தொண்டன். 1000 முனிவர்கள் உத்தரகோச மங்கையில் வேள்வி செய்தார்கள். சிவபெருமான் வந்தார். மண்டோதரிக்கு அருள் செய்த மகாதேவன், ஏ முனிவர்களே அந்த பொய்கையில் முழுகுங்கள், எல்லாரும் வந்து கையில சேருங்க அப்படின்னு சொன்னார். ரேஷன் கடையில் எல்லாம் நிற்கிறாங்க, ஒரு 100 பேர், எல்லாருக்கும் சர்க்கரை பாமாயில் எல்லாம் போடுறான். கடைசியில் வர ஆளுக்கு ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அந்த ஆள், என்னையா எனக்கு மட்டும் இல்லையா, எங்கே போனாலும் இதே தொல்லதாயா அப்படின்னு எப்படி தவிப்பானோ. இதை விட புரிய மாதிரி சொன்னால், நீங்கள் தீபாவளி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியூருக்கு மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு கிடைக்காது. கோயம்பேட்டில் தப்பி தவறி ஒரு 14 மணிக்கு போயிட்டீங்க, ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அந்த பஸ்ஸில் கூட்டம் ஏறி நிற்கிது நமக்கு முன்னாடியே. உங்களால் மூட்டையை வச்சு ஏற்ற முடியல, ஏற முடியல, திரும்ப இறங்கிட்டீங்க. அவர் சொல்கிறாரு, சார் இனி பஸ்ஸு கிடையாது சார். இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த ஆள்? இப்படி திரும்பி பார்ப்பான், நம்ம ஜோடி யாராவது துணைக்கு ஏதாவது நிற்கிதான்னு. ஐயா நீங்கள் திருவள்ளிக்கு போகிறீங்களா, நீங்கள் திருவள்ளிக்கு போகிறீங்களா? ஏன்னா இவன் தனிமையாக இருக்கிறத விரும்ப மாட்டான். தனக்கு ஜோடியாக எவனாவது ஏமாந்தவன் இருக்கிறானான்னு பார்ப்பான். அப்படி அப்பாடா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்குவான். இது மனித இயல்பு. அந்த மாதிரி மாணிக்க வாசகர் 1000 பேரை நிற்க வச்சார். ஒருத்தர் முனிவர் போங்க, 2வது போங்க, எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தார். 999 பேருக்கு முக்தி கொடுத்த பரமேஸ்வரன் கடைசியாக ஒரு முனிவர் நின்னார். ஸ்டாப், நில்லு. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். நான் தான் 1000வது ஆள். அதனால தான் கடைசியாக நிற்கப்படாது, என்றைக்குமே முன்னாடி வந்து உட்காந்துக்கணும். ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து நான் பொய்கட்டு மெய்யாய் நின்றேன். மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இந்த கள்ள புலனைந்தும் என்னை ஆட்டி படைக்கிறதே கண்ணுதலே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன் உய்ய என் உன்னுடைய உள்ளத்தால் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்பா என்னை தனியாக விட்டு போயிட்டியே, தனியாக விட்டு போயிட்டியே, பயப்படாத. அடுத்த பிறவியில் திருப்பெருந்துறையில் உன்னை ஆட்கொள்வோம்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இவருக்காக, அதனால சிவபெருமான் சோதிக்கிறாருன்னா அவர் மேலே குறை சொல்லாதீங்க, உங்களை ஹீரோவா ஆக்க போறாருன்னு அர்த்தம். நீங்க